இந்த அஞ்சலியோட நிலைமை இப்படி மாறும்னு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காத்துக்கு இருந்துட்டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்காத. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நகை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட இருந்து புடுங்க நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்ன நான் விடமாட்டேன். அதுவும் இல்லாம சொந்த வீட்லயே திருடுறியே, உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? சூடு சொரணம் இல்லையா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே செய்ய போறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு கழுத்த புடிச்சு வெளிய தள்ள போறாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலியும் அதே மாரி சிந்தாமணியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பைரவி சிறப்பான சம்பவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செஞ்சு விட போறாங்க. இந்த ஒரு விஷயங்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய ஒரு முட்டாளாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே இலக்கியாவ விரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலிய கூட்டிட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணாங்க. இப்பவும் இலக்கியாவும், கௌதம் எல்லாரையுமே விரட்டணும் அப்படின்ற மாரி சொல்லி, மறுபடியும் இந்த அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமா சேர்த்து இது ஒரு பிராயச்சித்தமா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பட் பைரவி, நம்ம கௌதம், இலக்கியா இவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் சீக்கிரமா நடக்க போகுது. அப்பதான் பைரவிக்கு உண்மையிலேயே நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த அஞ்சலிய கூட்டிட்டு வந்தோம்? இலக்கியாவே இந்த குடும்பத்துக்கு பரவால்ல. இந்த அஞ்சலி எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாரி வந்து சொல்லி காரி துப்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பைரவி போட்ட பிளான் இவ்ளோ மாஸா செயல்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் சிந்தாமணிக்கு. அதாவது இந்த மாரி நான் கார்த்திக்க கூப்பிட்டுட்டு நான் வெளிய போயிடுறேன். பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி லாக்கரோட சாவி இங்க தான் இருக்கு. இதுல இருக்க நகை, பணம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு, "நீ இங்கிருந்து கிளம்பி போயிடுமா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, "எங்கேயாச்சும் போயிடு. அத வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பதுங்கிரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சிந்தாமணிக்கு எழுதியிருக்காங்க. என்னடா இது! இந்த அஞ்சலிக்கு தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடணும் அப்படின்ற மாரி ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணத்துக்காகவும், இந்த நகைக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா பணம், நகை இது எல்லாமே இல்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இந்த அஞ்சலி எதுக்காக இப்படி பண்ணணும்? எதுக்காக இந்த நகை, பணம் இது எல்லாத்தையுமே திருட நினைக்கிறா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த பைரவியோட மாஸ்டர் பிளானு. இப்போ இந்த சிந்தாமணிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஏன்னா, இந்த பணம், நகை இது எதையுமே அவ பார்த்ததே கிடையாது. ஒரு கட்டு ரூ. 1,00,000 பணத்த பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, வாய பொளந்துகிட்டு இந்த சிந்தாமணியோட மனசு எல்லாமே அந்த பணத்துக்கு மேலேயே வந்து போயிடும். அதுக்கப்புறம் என் பக்கத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 100 சவரன் நகை, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பணம் 1,00,00,000 இது எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணி சுருட்ட ஆரம்பிச்சுர்றா. ஆனா, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி பிளான் பண்ணாங்க அப்படின்னா, கடைசியில கார்த்திக் கிட்ட சிக்க வைக்கணும் இல்லையா? அந்த மாரி ஒரு சம்பவத்த செய்றாங்க. "கார்த்திக் நான் வந்து இப்ப சொல்ற மாரி செய்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக்குக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்போ அஞ்சலி கையும் களவுமா சிக்கிறா. அதாவது இந்த சிந்தாமணிய வந்து புடிச்சுட்டாங்க. சிந்தாமணிய புடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எடுத்துட்டு போறீங்க? ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. அதாவது இப்போ அஞ்சலிக்கே தெரியாது இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி சொல்லி. அஞ்சலியும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஏதோ அதாவது அஞ்சலி வந்து கூப்பிட்டு போறா. அந்த மாரி "வாங்க கார்த்திக் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா இங்க கையும் களவுமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி புடிச்சு வச்ச மாரி புடிச்சு வைக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு சிந்தாமணி கிட்ட கேட்கும்போது, அ சிந்தாமணி கிட்ட அதாவது நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சுருது. "அஞ்சலி என்ன நடந்துட்டு இருக்குங்க? உங்க அம்மா என்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தியா? இது எல்லாத்தையுமே திருடுறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்துச்சியா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அஞ்சலி வந்துட்டு, "அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்காக இவ்ளோ பணம், நகை எல்லாத்தையுமே எடுத்த? நீ எல்லாம் முட்டாளா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, அஞ்சலி ஒரு பக்கம் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுர்றா. அதுவும் இல்லாம இங்க நம்ம கார்த்திக் என்ன நெனச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி அத்தை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகை, பணத்த எல்லாத்தையுமே திருடுறாங்க அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா இப்போ அஞ்சலி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அவங்க அம்மாவ கேட்கறாங்க. "உண்மையிலேயே உன்ன கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு, என்ன நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டம்மா நீ" அப்படின்ற மாரி வந்து சொல்லி. அப்பதான் சிந்தாமணி இருந்துட்டு, "ஏய் அஞ்சலி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ தானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணம், நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்ச நாள் போய் தலைமறைவா இரு. அதுக்கப்புறம் திருடங்க வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டாங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நீ எதுக்காக செய்ற?
அதாவது என்னையே வந்து பார்த்தீங்கன்னா, "நீ கேள்வி கேட்கிறியா? ஏதோ நானா திருடுன மாரியே சொல்றேன். எனக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? அதே மாரி நீ தானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர்ல எழுதி வச்ச." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த லெட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அத விட அதிர்ச்சி கார்த்திக்குக்கு. கார்த்திக் அத பார்த்து செம்ம டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம, "ஏன் அஞ்சலி, இந்த சொத்து, பணத்த எல்லாத்தையுமே ஆட்டை போடுறதுக்கு நீ இவ்ளோ பெரிய பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு மேலயும் இந்த வீட்ல விடவே கூடாது. எப்போ உன் அம்மாவ வச்சு இந்த சொத்து, பணத்த எல்லாத்தையுமே புடுங்கன்னு நெனச்சேன். அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. "கார்த்திக், எனக்கு இது எதுவுமே தெரியாது கார்த்திக். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த லெட்டர் நான் எழுதவே இல்ல." அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனாலும் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல இருந்து இதாகுறதே கிடையாது. உடனே பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட கேப் விடாம, "அஞ்சலி, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உண்மையிலேயே நீ எல்லாம் மனுஷியா? இவ்ளோ கோடி சொத்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் இங்க இருக்கும்போது, எப்படி பாதி சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுக்குறதுன்னு நெனச்ச?" அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். ஏன்னா, கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்றதுக்காக, கார்த்திக்குக்கு வாங்கி குடுக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லி, சரி ஓகே அப்படின்ற மாரி அப்ப வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயத்த செய்றேன். அதாவது இப்போ கார்த்திக் பேருக்கு எல்லா சொத்துமே மாறிடுச்சு. இந்த சொத்து எல்லாமே உன்னோடது தான். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருடு புத்தி உன்ன விட்டு போகலையா? இந்த பணத்த, நகை எல்லாத்தையுமே திருடி நீ என்ன பண்ண போற? இது எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட கேட்டிருந்தாலே குடுத்துருப்பானே! அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. "கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கார்த்திக்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். அதாவது நீ இந்த ரூ. 1,00,000 விஷயத்துல எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாம உன் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ, அப்பவே உன்னோட கதைய முடிச்சிருக்கோம். அப்பவே உன்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். இப்ப தானே தெரியுது உன்னோட சுயரூபம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விட போறது கிடையாது. அதே மாதிரி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லி, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ வந்து கூப்பிடுறாங்க. இந்த அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பைரவிய பார்க்கும்போது, பைரவியோட பிளான் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. ஆனாலும் இப்ப எதுவுமே பண்ண முடியல. கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இந்த அஞ்சலியையும், சிந்தாமணியையும் கைது பண்றாங்க. "அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படி என்ன திருட வச்சு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாரி ஒரு பொண்ண பெத்தா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு தானே போணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிந்தாமணியோட நிலைமை ஆயிடுச்சு. அதே மாரி கார்த்திக் வந்துட்டு, "நான் என்னென்னமோ நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடுறதுக்காக தான் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அ அதாவது பணம், நகை இது எல்லாத்தையுமே திருட பார்த்தேன். கடைசியா என்ன இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ ஆட்டை போட பார்த்திருப்பல்ல. உன் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அஞ்சலி. மறுபடியும் எனக்காக வந்து அதாவது எனக்கு தேவையான அந்த உரிமைய வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி குடுக்கறதுலருந்து, எனக்கு தேவையான சொத்து, என்னோட சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டு குடுக்கறதுலருந்து, இன்னும் பல விஷயங்கள நீ செய்ற அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உன் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அன்பா இருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உனக்காக மட்டுமே வாழணும்னு நெனச்சேன். ஆனா, நீ இவ்ளோ பெரிய கேவலமான வேலை எல்லாத்தையுமே செய்வ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் பைரவி வந்துட்டு, "கார்த்திக், இப்பயாச்சும் அஞ்சலியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டியா? அதாவது அந்த இலக்கியாவும் அதே வீட்ல இருந்து தான் வந்தா. அவளும் கௌதம் கிட்ட சொல்லி இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட பார்த்தா. இந்த அஞ்சலியும் அதே வீட்ல இருந்து தான் வந்தா. இவளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த சுரண்டறதுக்கே பார்க்கிறா. இனிமே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேற ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சுர்றா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.